எப்படி என் கம்பேக்னு மிட்டம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு பார்த்தா அதுக்குள்ள ஹாஃப் இயர்லி ஷெட்யூல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. படிக்கிறது கொஞ்சம் நஞ்சமாவா இருக்கு. ஹாஃப் இயர்லிக்கு ஃபுல் சிலபஸ் ஏக்கர் கணக்குல குமிச்சு வச்சிருக்கோம். அப்ப என்னப்பா பண்றது, முடியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. இன்னொரு சான்ஸ் இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். எஸ் கைஸ், ஐ எம் டாக்டர் மிருதுலா. ஸோ எல்லா சப்ஜெக்ட்லயும் நான் கில்லி ஆக வேண்டிய டைம் இப்போதான். இதை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருமே கில்லி ஆக தான் போறீங்க. எல்லா சப்ஜெக்ட்லயும், தமிழா இருக்கட்டும், மேக்ஸா இருக்கட்டும், சோஷியலே இருக்கட்டும், இல்ல சயின்ஸ் அண்ட் இங்கிலீஷ், எல்லாத்துலயுமே தான். என்ன பண்ணலாம் அதுக்கு தெரிஞ்சுக்கலாமா? குவார்டர்லி எக்ஸாம் என்ன பண்ணோம், மார்க் வந்ததுக்கு அப்புறம் ஒரு சிலர் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்துச்சு, ஒரு சிலர் ஓகே கம்மி ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்ப என்னன்னா, எவ்வளவு படிச்சாலும் எனக்கு மார்க்கே வர மாட்டேங்குது, நானும் பயங்கர கஷ்டப்பட்டெல்லாம் படிக்கிறேன் ஆனாலும் மார்க் வரல, இல்லையா படிச்சது கூட எக்ஸாம்ல மறந்து போயிடுதுன்னு நினைச்சோம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு எக்ஸாம் அன்னைக்கு என்ன பண்ணுவோம், அப்புறம் படிச்சுக்கலாம் ஒரு சில போர்ஷன்ஸ் தள்ளி வச்சுட்டே இருக்கலாம். அதுக்கு இன்னைக்கு வரல, இன்னும் டைமே வரல. அது எல்லாத்தையும் சேர்த்து தான் நமக்கு ஹாஃப் இயர்லிக்கு படிக்கணும். அப்போ இந்த ஹாஃப் இயர்லிக்கு நம்ம என்னதான் பண்ண போறோம், ஏதோ ஒரு புது விஷயத்த இங்க நம்ம பண்ணணும். சோ சொன்ன மாதிரி அந்த இன்னொரு சான்ஸ்ல என்னதான் இன்னையிலிருந்து 20 நாள் டைம் இருந்தாலும் 7 நாள் கணக்கு தான் நம்ம 100 லேர்னிங்ல. அப்படி என்னதான்ப்பா பண்றது? உங்களுக்கு தேவையான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே, ஸோ எல்லா சப்ஜெக்டுக்கும் தேவையான முக்கியமான ஒரு PDF உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்க போறோம். ஸோ அதை நீங்க என்ன பண்ண போறீங்க, அடுத்த 7 நாள்ல முடிக்க போறீங்க. நிறைய இருக்குமே அப்படின்னு நினைக்காதீங்க. அதுல இருக்கிறது எல்லாமே ஒரு நாளைக்கு நீங்க ஒரு 30 நிமிஷம் தான். ஸோ நம்ம என்னதான் ஸ்டடி பிளான் போட்டு அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாம, இல்ல வந்துட்டு கொடுத்த கொஸ்டின்ஸ் அந்த அன்னைக்கு படிக்காம இருந்திருந்தாலும், இன்னைக்கு இந்த PDF எடுத்து நீங்க கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலே தாராளமா 7 டேஸ்ல ஓகேவா, என்ன எக்ஸாம் வந்தாலும் சரி உங்க மார்க் இம்ப்ரூவ் ஆகுறதை யாருனாலையும் தடுக்கவே முடியாது. நீங்க வேணா பாருங்க, கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் இப்போ வந்து நான் படிக்க ஆரம்பிச்சா கூட நீங்க இதுவரையும் வாங்கின மார்க்கை விட கண்டிப்பா அதிகமாக தான் போகுது. ஸோ இந்த PDF எப்படி இருக்க போகுது, ஸோ தமிழா இருக்கட்டும் ஓகேவா, அதே மாதிரி இங்கிலீஷா இருக்கட்டும். ஸோ இங்க மேக்ஸ்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ், எக்ஸசைஸ்ல என்ன இருக்கு, எக்ஸாம்பிள் என்ன இருக்கு, அது எல்லாமே இங்க மென்ஷன் ஆயிருக்க போது இந்த PDFல. ஸோ நம்ம ஒரு நாளும் இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ண போறோம். ஸோ இது என்னென்ன பண்ணணும், எப்படி எல்லாம் பண்ணணும், அது எல்லாமே நான் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் சேனல்ல போஸ்ட் பண்ண போறோம். ஸோ நீங்க என்ன அதை ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா அதை மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் இங்க டிஸ்கிரிப்ஷன்லயே இருக்கு. ஸோ டெய்லியும் இதுல 7 டேஸ்க்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் நம்ம படிக்கணும், அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸோட வாட்ஸ்அப் சேனல்ல போஸ்ட் பண்ண போறோம். ஸோ இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க அதுல உடனே ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ சொன்ன மாதிரி அடுத்து சயின்ஸ் வந்துச்சு. ஸோ நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டு சோஷியல் அட்லீஸ்ட் ஒரு 2 மார்க் கொஸ்டின் சாப்டர் வைஸ் எல்லாத்தையும் நம்ம இப்ப படிச்சு வச்சுக்கலாம். 7 டேஸ்க்கு நீங்க இதை மட்டும் பண்ணாலே போதும். அதே மாதிரி அடுத்து 7 டேஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, இதே மாதிரி நெக்ஸ்ட் வெட்னஸ்டே உங்களுக்கு இன்னொரு வீடியோ வரப்போகுது. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுங்க. 7 நாள் நீங்க இதுவரை என்னென்னலாம் யோசிச்சுட்டு இருந்தீங்களோ அது எல்லாத்தையும் மாத்துறதுக்கான ஒரு கடைசி சான்ஸா இருக்க போகுது. பிகாஸ் இதுக்கப்புறம் நம்ம யாருமே வந்து அசைக்கவே முடியாது. எல்லாருமே கில்லி ஆக போறீங்க. அதுவும் எத்தனை சப்ஜெக்ட்ல, தமிழ்ல இருந்து, இங்கிலீஷ்ல இருந்து, மேக்ஸ்ல இருந்து, சயின்ஸ் அண்ட் சோஷியல், தாராளமா எல்லாரும் ஆகலாம். ஸோ எத்தனை பேர் அந்த மாதிரி கில்லி ஆகிறதுக்கு ரெடியா இருக்கீங்க, அதான் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் வெட்னஸ்டே இதே மாதிரி நெக்ஸ்ட் 7 டேஸ் பிளான், அதையும் முடிச்சிட்டோம்னா அவ்வளவுதான் முடிஞ்சது. ஹாஃப் இயர்லி பத்தின பயமே வேண்டாம். ஓகேவா? ஸோ see you guys in the next video. Bye.